அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பாடத்திட்டம் திருக்குறள், நீதி இலக்கியம். அந்த நீதி இலக்கியத்தில் திருக்குறள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இயல்பாக உங்களுக்கு தெரியும், திருக்குறள் பற்றி அனைவரும் அறிந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. உலக பொதுமறைன்னு சொல்லுவாங்க. திருக்குறளை அறியாதவர்கள் இந்த உலகத்தில் இருக்க மாட்டார்கள் என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து திருக்குறள் வந்து உலகம் முழுக்க பரவி இருக்கிறது. ஏன்டா அந்த அளவுக்கு திருக்குறளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோருக்கும் தேவையான எப்போதும் தேவையான கருத்துக்கள் வந்து அவ்வளோ பொதிஞ்சிருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு உலக மொழிகளில் அதிகமான மொழிபெயர்த்த நூல்களில் வந்து திருக்குறள் ஒன்றாக இருக்குது. முதல் நூல் பார்த்திங்கன்னா உலக அளவில் அதிகமாக மொழிபெயர்த்த நூல் வந்து பைபிள்னு சொல்லுவாங்க. ரெண்டாவதாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் தான். ஆனால் இப்போது அதையும் மீறி முதல் நூலாக கருதப்படுகிறது திருக்குறள். அப்படிப்பட்ட திருக்குறளை தான் நம்ம இன்றைக்கி இந்த பாடத்திட்டமாக பார்க்க போகிறோம். அந்த திருக்குறளை வந்து பார்த்திங்கன்னா நமக்கான பாடத்திட்டம் வந்து குறிப்பறிதல். அதாவது என்னென்னா நம்முடைய ஆங்கிலத்தில் சைக்காலஜி சொல்லுவாங்க. அந்த சைக்காலஜி பற்றி ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த கருத்துக்களை முன்வைப்பதாக இந்த குறிப்பறிதல் அப்படிங்கிற இதில் ஒன்று பார்க்க போகிறோம். இயல்பாக நம்ம வந்து முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா திருக்குறளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உலக பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, முப்பால், உத்தரவேதம் போன்ற பல பெயர்களை கொண்டதாக திருக்குறள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இயல்பாக திருக்குறள் வந்து மாந்தர்தம் அக வாழ்க்கையும் புற வாழ்க்கையும் அழகாக எடுத்து கூறுவதாக கூறப்படுவது. அது மட்டும் இல்லாமல் 110 அதிகாரமாக உள்ளது. உங்களுக்கு தெரியும், அது 3 பிரிச்சிருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். இயல்பாகவே 3 அழகாக பிரிப்பாங்க. அந்த 3 அங்கே வர்றது பார்த்திங்கன்னா 3, 133, 1330 அப்படிங்கிற மாதிரி அழகாக இருக்கும். அது இதே மாதிரி ஒவ்வொரு இடங்களில் வந்து திருக்குறள் வந்து ரொம்ப அழகாக பேசப்பட்டிருக்கு. அதில் வந்து நமக்கான பாடத்தில் வந்து ஒரு முதல் குறள் பார்த்திங்க அப்படின்னா, யானோக்கு காலை நிலன் நோக்கும் நோக்காகால் தாண்டோக்கி மெல்ல நகும். உங்களுக்கு இயல்பாக தெரியும் இல்லையா? தலைவன் தலைவியை வந்து பார்க்கும் பொழுது அவள் நிலத்தை பார்க்கிறாள். ஆனால் அவன் தன்னை பார்க்காத போது அவனை கண்டு தன்னுள் மகிழ்ந்து புன்னகை புரிகின்றாள். இது என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அவள் மீது அவள் கொண்டுள்ள காதல் அறிவிக்கும் குறிப்பாக அறியப்படுகிறது. அது நான் பார்க்கும்போது அவள் பார்க்கறது இல்லை, அவள் பார்க்கும்போது நான் பார்க்கறது இல்லை. அவள் அந்த பக்கம் திரும்பிக்கிட்ட நான் பார்க்குறது, அப்போ நான் தலை கீழே கொடுக்குறது, தலையை பார்க்குறது, அந்த பக்கம் திரும்புறது, ஆனால் நான் பார்க்குறது இல்லை. அப்போ இது ஒரு விதமான குறிப்பறிதல். ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. அதான் பாருங்கள், வள்ளுவர் சொல்கிறார் பாருங்கள், யான் நோக்கும் காலை நிலம் நோக்கும் நோக்காங்கால் தான் நோக்கி மெல்ல நகும். அப்படி அழகாக அந்த குறளை வந்து சொல்கிறாரு. சரிங்களா? இதை விட ஒரு காதலுக்கு அருமையாக குறிப்பு உணர்தல் வெளிப்படுத்துறது. இயல்பாக நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாருக்கும் நடக்கக்கூடிய இது. நமக்கு யாராவது ஒருத்தர் பிடிக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம பார்ப்போம், அவங்க பார்க்கும்போது நம்ம பார்க்க மாட்டோம், திரும்பிக்குவோம். ஏன்டா பார்த்தா தெரிஞ்சு போயிடும், இல்லை தெரிஞ்சாச்சு நினச்சிக்குவாங்களோ, திட்டுவாங்களோ, அந்த ஒரு பயம். அதனால் அந்த வெக்கம் கலந்த பயம், அது என்ன பண்ணுவாங்க, அவங்க பார்க்கும்போது தரையில் கீழே குனிஞ்சு பார்த்துக்கிறது, அவங்க பார்க்காத பொழுது நம்ம பார்க்குறது. இதை மாதிரி அதான் குறிப்பதில் வந்து சொல்கிறாங்க. ரைட், ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது குறள் பார்த்திங்க அப்படின்னா, கண்ணோடு கண்ணினை நோக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை. அதாவது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, காதல் கொண்ட இருவர் கண்களோடு கண்கள் பார்த்து பார்வையால் பேசி கொண்டு கொள்வர். அவ்வாறு பேசும்போது அவ்விடத்து வாய்ச்சொற்கள் பயனில்லாமல் போகும் அப்படின்றாங்க. 2 நண்பர்களோ அல்லது 2 காதலர்களோ பேசும் பொழுது, தூரத்திலிருந்து பேசும் பொழுது அவங்களுக்கு வாய்ச்சொற்கள் தேவையில்லை, கண்ணாலே பேசிக்குவாங்க. அவங்களுக்கு தெரியும், அந்த மொழி தெரியும், அந்த பார்வையோட அர்த்தம் தெரியும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கே அவங்களுக்கு வந்து வார்த்தை தேவையில்லை, அந்த கண்ணோடு கண்ணாக பேசி அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஒரு இடத்துக்கு நான் போகணும், இல்லை ஒரு இடத்துக்கு நான் வரணும், உன்கிட்டேருந்து எனக்கு இது வேணும், என்கிட்டேருந்து உனக்கு இது வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அந்த கண்ணாலே பேசி அவங்க முடிச்சுக்குவாங்க. நம்ம நினச்சிட்ருப்போம், என்ன அவங்க பேசவே இல்லையே அப்படின்னு நினச்சிக்குவோம். இல்லை, அவங்க கண் மொழியே முடிஞ்சு போச்சு. சரிங்களா? அதான் சொல்லுவாங்க, இயல்பாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, கண்ணோடு கண்ணினை நோக்கோக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை. அவங்க கண்ணாலே பேசிட்டாங்க. கண்ணால் பேசினதுக்கப்புறம் வாய்ச்சொல் எதுக்கு?
அதான் அவர் வள்ளுவர் அழகா சொல்றாரு. இது வந்து அது குறிப்பறிதல். அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு ஒரு விதமான மிகப்பெரிய சைக்காலஜி இது. மிகப்பெரிய சைக்காலஜி. யாருக்குமே தெரியாது. ஆனா பேசிக்குவாங்க. யாருக்குமே புரியாத ஒரு இடத்துல அவங்க கண்ணாலே பேசி விஷயங்கள பகிர்ந்துக்குவாங்க. ரொம்ப அருமையா சொல்றாரு. இப்படி நெறைய பேசலாம். அதாவது திருக்குறள்ல பேசணும்னு வச்சுக்கங்களேன், பேசிட்டே இருக்கலாம். அவ்ளோ அழகான, அவ்ளோ அற்புதமான பொக்கிஷமா இருக்கு. தோண்ட தோண்ட நமக்கு வந்து அவ்ளோ அறிவு களங்கள் அதில வந்துட்டு இருக்கும். அதனால உலக பொதுமறை அப்படின்னு சொல்றாங்க. அந்த